வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது நண்டு லாலிபப்பு. என் பெரிய பையன் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் லாலிபப்பு செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டாப்புல ரெஸ்டாரண்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். இப்போ நான் லாலிபப்பு செய்கிறது எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நண்டை வந்து வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு அதை உள்ளே உடச்சி இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுத்து இதை வந்து இப்போ வந்து நண்டுலேருந்து எடுத்துட்டேன். மிக்சியில் போட்டு ஒரு திருவல் மாதிரி விட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இதை நல்லா திருவல் மாதிரி தேங்காய் திருவல் மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அது கூட கொத்தமல்லி, மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மைதா ஒரு ஸ்பூன், உப்பு சால்ட்டு சிகப்பு உப்பு, எல்லாம் நல்லா கலந்து உருண்டை பிடிச்சி நண்டு கால் நம்ம உடச்சி எடுக்கிறதுலையே ஒரு துண்டு நீளமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சதை வச்சு நம்ம இப்போ எப்படி நீல வசமாவோ உருண்டை வசமாவோ உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நண்டு கால்லையே. இப்போ இந்த மாதிரி செஞ்சு வைக்கல. இன்னொரு பக்கத்தில் வந்து முட்டையில் வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கலந்து நல்லா முட்டையை அடிச்சுட்டு தனியாக வச்சுக்கோங்க. ரஸ்க்கு தூள் தனியாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை உருட்டி அந்த நண்டு காலில் பிரட்டிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டில் முக்கிட்டு ரஸ்க்கு தூளில் பிரட்டிட்டு அப்படியே மிதமான சூட்டில் எண்ணெய்க்குள்ளே போடணும். பாருங்கள் இதை எப்படின்ட்டு நல்லா ரஸ்க்கு தூளை நல்லா பிரட்டிடுங்க. அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு நல்லா இருக்கும். இப்போ அந்த எண்ணெயில் போடுங்க மிதமான எண்ணெயில். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒன்றுனா உங்களை இதுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் ஒன்றுனா போடணும் கூட 3 நாளாக கூட போட்டுக்கரலாம். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நண்டை உடச்சி எடுத்து 1 கிலோ இப்போ உடச்சி எடுத்திங்கன்னா ஒரு 300 கிராம் தான் அந்த சதை உள்ளே இருக்கிறது தேரும் நம்மளுக்கு. அதுக்கு ஏற்றது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சண்டே கூட வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என் சேனலில் போடுங்க. நான் மாற்றி அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். வணக்கம்.